அனைவருக்கும் வணக்கம். லேர்னிஸில் நடைபெறுகின்ற இங்கிலீஷ் மீடியம் தொடர்பான சில விவரங்களை உங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு செய்கிறேன். லேர்னிஸில் நடைபெறுகிற இங்கிலீஷ் மீடியம் தரம் 6 முதல் தரம் 8 வரை நடைபெறுகிறது. கிரேட் 6 to கிரேட் 8 வரை இங்கிலீஷ் மீடியம் நடக்குது. இந்த இங்கிலீஷ் மீடியம் பாடத்தில் கணிதம், விஞ்ஞானம், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், ஹெல்த் சயின்ஸ், ஐசிடி இந்த 6 பாடம் இங்கிலீஷே நடக்குது. இந்த 6 பாடம் இங்கிலீஷ் நடக்குது. தமிழும் வரலாறும் மதர் டங், எங்களோட தாய்மொழியில் சொல்ல தமிழில் நடைபெறுகிறது. சிங்களம் செகண்ட் லாங்குவேஜ் சிங்களம் நடைபெறுகிறது. அதனுக்கான விளக்கம், சிங்களம் இரண்டாவது மொழியாக சிங்களம் கற்பிக்கப்படுகின்ற போதிலும் அதற்கான விளக்கம் தமிழில் வழங்கப்படுகிறது. அதே வேளையில் ஆங்கில இங்கிலீஷ் நார்மலாகவே இங்கிலீஷாக நடக்கும். அதுக்கான விளக்கங்கள் தமிழில் இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ற ஒரு சப்ஜெக்டும் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் செய்கிறோம். இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இதில் இங்கிலீஷ் மீடியம் இந்த இதில் ஜாயின் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், எல்லா பாடம் இங்கிலீஷ் மீடியத்தில் ஷியோன் பண்ணி இல்லை. சில பிள்ளைகளில் சில ஸ்கூலில் மேத்ஸும் சயின்ஸும் மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கும். மற்ற ஜியோகிராஃபி, ஹெல்த் அதுகள் தமிழ் மீடியத்திலாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் கூட இந்த உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், இப்போ இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஐசிடியோ இல்லை ஜியோகிராஃபியோ ஹெல்த்தோ சிவிக்ஸோ தமிழ் மீடியத்தில் நடைபெறுகின்ற சொன்னால் தமிழ் மீடிய பாடங்களும் பங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றபடியால் இப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் என்ற பிரச்சனை கிடையாது. எங்களோட ஸ்கூலில் மேத்ஸும் சயின்ஸும் மட்டும்தான் இங்கிலீஷை படிப்பிக்கிறாங்க. ஹெல்த் இங்கிலீஷை படிப்பிக்கிறதுக்கு ஆகல. அப்போ நாங்கள் தமிழ் மீடியத்தெல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்கு இந்த எங்களோட இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகளில் இல்லை. ஏன்னா அவங்க இருக்கிற குரூப்பில் மேத்ஸை விரும்ப வேண்டாம் இங்கிலீஷ்லையும் ஜியோகிராஃபியை தமிழ்லையும் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ் மீடியம் செய்கிற அதே நேரத்தில் தமிழ் மீடியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐசிடியை இங்கிலீஷில் செய்கிறாங்க. அவங்களுக்கும் இல்லை வகுப்புகளில் பங்கு பெறலாமே என்று சொன்னால், தமிழ் மீடியம் படித்தாலும் ஐசிடி இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்கிற வகுப்புகளுக்கான லிங்கும் நாங்கள் இதுக்குள்ள போடுவோம். அப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் நெஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். என்ன இந்த பிரிவு ஒன்றில் பேட்ச் 1 இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய இங்கே